ஆடியோ குவாலிட்டியில எனக்கு ஒரு சின்ன வருத்தங்க. ஏன்னா சாம்சங் சீம்லெஸ் கோடெக் SSC இந்த ஆடியோ கோடெக் ஒன்லி சாம்சங் போன்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. சோ இந்த SSC கோடெக்ல தான் 24 பிட் 96 கிலோஹெர்ட்ஸ்க்கான ஹை ரெஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்கு. இன் கேஸ் நான் இதை வந்து நான் ஒரு OnePlus போன்ல யூஸ் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னா அப்ப என்னால AAC கோடெக் வழியா தான் கேட்க முடியுது. பட் ஸ்டில் AAC கோடெக் வழியா கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வைஸ் அற்புதமா இருக்கு. இதோட குவாலிட்டி ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கு. நீங்க வோக்கல்ஸா இருக்கட்டும், இல்ல சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க அதை கேட்கும் போது என்னன்னா இது ரியலா இருக்கு இந்த சவுண்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். AAC கோடெக்ல கேட்கும் போதே. இதுவே நான் SSC கோடெக் வழியா சாம்சங் போன்ல கேட்டிருந்தேன்னா அப்ப இன்னுமே குவாலிட்டி வந்து கண்டிப்பா பெட்டரா இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு நான் சாம்சங் போன்ல யூஸ் பண்றீங்கன்னா உங்களால EQ மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இவங்களோட கேலக்ஸி வியரபிள்ஸ் ஆப் யூஸ் பண்ணி. சோ இதுல டிஃபரெண்ட் EQs இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ் பூஸ்ட் EQ செட் பண்ணீங்கன்னா இது வந்து EDM அண்ட் ஒரு பேஸ் சென்ட்ரிக்கா கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும். என்ஜாயபிளான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் இல்ல நான் கிளாசிக்கல் கேட்பேன் அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து ட்ரபிள் பூஸ்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுல நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல மிளற மாதிரி சவுண்ட்ஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே நல்ல வெல் டீடைல்டா சூப்பர் கிளாரிட்டியில வந்து இருக்கும். அண்ட் அடுத்து இல்ல எனக்கு ஒரு நல்ல பேலன்ஸ்டா கேட்கணும் அப்படின்னா கிளியர் EQன்னு ஒன்று இருக்கு. இதுதான் ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த EQல கேட்கும் போது தான் சவுண்ட்ஸ் வந்து நல்ல கிளீனா வந்து இருக்கும். உங்களுக்கு இதனால சவுண்ட் ஸ்டேஜ் இன்னும் பெட்டரா இருக்கிற மாதிரியும் அண்ட் சவுண்ட்ஸ் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அப்படின்ற விஷயத்த ரொம்ப ப்ரிசைஸா நீங்க வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ மற்ற EQஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் வந்து கொஞ்சம் பூமியா இப்போ பேஸ் EQ வச்சிங்கன்னா கொஞ்சம் பூஸ்டடா இருக்கும். ஸோ அதனால என்னன்னா சவுண்ட் ஸ்டேஜ் அஃபெக்ட் ஆகும். பட் இந்த EQல வந்து சவுண்ட் ஸ்டேஜ் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் அடுத்து நார்மல் EQன்னு ஒன்று இருக்கு. அதையும் செட் பண்ணலாம். நான் கஸ்டம் EQ ஒன்று செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த EQவும் வந்து உங்களுக்கு இப்போ தெரியும். நீங்க எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டம் EQ வச்சிங்கனாலும் அந்த கிளியர் EQ கஸ்டம் EQ ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் கஸ்டம் EQல வந்து சில விஷயங்களை சாம்சங் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்றதை அடுத்து சொல்றேன். பட் பேலன்ஸ்டு EQ நீங்க செட் பண்ணீங்கன்னா இது வந்து மெலோடி கேட்கறதுக்கு, லவ் சாங்ஸ் கேட்கறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இதுல கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். மொத்தத்தில் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் நான் AAC கோடெக்ல கேட்டதுனால சில லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பேஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ்ல வந்து இன்னும் மோர் டீடைல்டா இருந்திருக்கலாம்னு தோணுது. மேபி அது அந்த 24 பிட் அந்த SSC கோடெக்ல கேட்கும்போது நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. அண்ட் சாம்சங் இந்த கஸ்டம் டியூனிங் லாக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ட்ரபிள் பூஸ்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரபிள் பூஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூலாம் +5 வச்சிருப்பாங்க. 8K அண்ட் 16K 4K வந்து +3 வச்சிருப்பாங்க. பட் அதே கஸ்டம் டியூனிங்ல நான் இந்த 4K எல்லாம் வந்து 2 பாயிண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணா கூட வால்யூம் நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் அந்த பிரைட்னஸ் வராது, ஸ்மூத்னஸ் தான் வந்து இருக்கும், ஸ்மூத் ஆகிடும் சவுண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து லாக் பண்ண மாதிரி தெரியுது. ஒரு +2 பாயிண்ட்டுக்கு மேலே போக முடியல. ஸோ ட்ரபிள் பூஸ்ட்டில் எப்படி +5 வைக்கும் போது ஒரு பிரைட்னஸ் வருதோ அதை வந்து இங்கே +5 வைக்கும் போது கஸ்டம் டியூனிங்கில் வைக்கும் போது கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கஸ்டம் டியூனிங்னா எனக்கு வந்து இந்த மிட்ஸு, அப்பர் பேஸ் அண்ட் லோவர் மிட்ஸு இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ட்ரபிள் பூஸ்ட்டில் அந்த மாதிரி இருக்காது. இதில் நான் வந்து கொஞ்சம் குறைச்சா இன்னும் கிளாசிக்கல் அக்கூஸ்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை தான் ட்ரை பண்ணலான்னு நீங்கள் கஸ்டமில் ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை கொஞ்சம் சாம்சங் அன்லாக் பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதோட ஆடியோ குவாலிட்டியை இன்னும் க்ளீன் அண்ட் பியூராக மாற்றுறதுக்கு ப்ளூடூத் செட்டிங்ஸ்குள்ள டிவைஸ் வால்யூம் சிங்க்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை டிசபிள் பண்ணிடுங்க. சில டிவைஸில் அப்சல்யூட் வால்யூம்னு இருக்கும். அதை வந்து எனபிள்டில் இருந்ததுன்னா டிசபிள் பண்ணிடுங்க. மற்றபடி இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஒரு சாம்சங் எக்கோ சிஸ்டமில் இருக்கிறவங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். முழு ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்க முடியும். மற்றவங்களுக்கும் இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஏசிலே வந்து நல்லா தான் இருக்குது. இதோட விலை 22,000. ஏன் வந்து இவங்க SSC கோடெக்குன்னு அவங்க சாம்சங்கோட எக்கோ சிஸ்டம்குள்ள சுருக்குறாங்கன்னு தெரியல. ஒரு LDAC கோடெக்கும் சப்போஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ 22,000 கொடுத்து வாங்குறவங்களுக்கு நான் சாம்சங் போன்ல யூஸ் பண்றதுனால இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியும். பட் ஸ்டில் இது நல்ல ஒரு பிரீமியமான ஒரு TWS இயர்பட்ஸ் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.